தம்ப் ஃபிங்கர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிங்கர். அதனால தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன், இந்த தம்ப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு. இந்த தம்ப் ஃபிங்கர் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா, உங்களால் எந்த ஒரு பொருளையுமே கரெக்டாக ஹோல்டு பண்ண முடியாது. இந்த 4 விரலால் எந்த யூஸுமே இல்லை. இந்த தம்ப் ஃபிங்கர் வந்து கரெக்டாக யூஸ் ஆகலை அப்படின்னா. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்துட்டு என்னால் ஹேண்ட் பிரேக்கே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் போட முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு இன்னுமே பெயின் இருக்கும். இந்த இடத்துலலாம் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எனக்கு கம்ஃபர்டபுளாக அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு இன்சிடெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அடிபட்டப்போ கட்டு போட்டு இந்த ஒரு விரல் அடிபட்டோன்னே இந்த 4 விரலுமே வீக்கமாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கட்டு போட்டு சுற்றிட்டுருப்பேன். கிண்டல்லாம் பண்ணுவாங்க போலீஸில் என்னோட வேலை பார்த்தவங்கெல்லாம். தம்ஸ்அப் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெயின் கேட் சென்ட்ரி ஏறு, கட்டு கலைய கூட இல்லை, மெயின் கேட் சென்ட்ரி போயிட்டு நின்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பழனியில் இருக்கக்கூடிய பெட்டாலியனில். அப்போது நான் வந்துட்டு இல்லை, என்னால் வந்து ரைஃபிள் ஹோல்டு பண்ண முடியாது, நான் வந்து லத்தி சென்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்ட்டாங்க. அப்போ என்னால் அது மெயின் சென்ட்ரினா ஆஃபீஸர்ஸ் வரக்கூடிய ஒரு பாதை அது. அப்போ அங்கே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நம்ம ப்ரெசன்ட் டைம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரூல் இருக்குது. நம்மளால் இந்த கையிலேருந்து ரைஃபிள் இந்த கைக்கு மாற்றி என்னால் அதை பண்ணுற அளவுக்கு க்ரிப் இருக்காது. ஏன்னா இது அடிபட்டதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபயரிங் எல்லாம் போகும்போது கூட என்னோடய குரூப்பிங் வந்து ரொம்ப மிஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நல்ல குரூப்பிங் இருக்கும், SLR, நம்ம 303 ரைஃபிள்லாம். இப்போது இந்த அடிபட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த குரூப்பிங் எல்லாம் மிஸ் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளால் வந்து ஹோல்டே பண்ண முடியாது. ரைஃபிள் வந்து இப்படி ஹோல்டு பண்ணணும். இப்படி ஹோல்டு பண்ணி நம்ம கரெக்டாக க்ரிப் பண்ணும்போது இந்த கட்டை விரலில் நமக்கு பவர் இல்லாமல் இருக்கனால இந்த 4 ஃபிங்கரால் நம்மளால் எவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ என்னோடய குரூப்பிங் எல்லாம் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் நான் லாஸ் பண்ணேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வலி. அப்போ வந்து எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் பேர் முத்தையா சார். அவர் தான் சொன்னார். அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் சென்ட்ரி ஏற சொல்கிறாங்க, நான் டியூட்டி பார்க்கலன்னு சொல்லலை, நான் லத்தி சென்ட்ரி ஏறிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ சார் தான் சொன்னாங்க, சரி நீ லத்தி சென்ட்ரியே போய் ஏறிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டியூட்டி நான் கம்ப்ளீட் பண்ணேன்.